கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில நேர்த்தியாக செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, சவால்கள் நிறைந்த, போட்டிகள் நிறைந்த, எதிர்பார்ப்புகள் அதிகமாய் நிறைந்திருக்கிற, விஞ்ஞான வளர்ச்சி நிறைந்த காலகட்டத்துல நம்ம இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். நாடுகளிலே, தேசங்கள்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அநேக நேரங்கள் நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம், காரணமே இல்லாம பயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நாம் தோத்து போய் விடுவோமோ, வெட்கப்பட்டு போய் விடுவோமோ, கைவிடப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு கலக்கம் இன்றைக்கு முழு உலகத்தையும் சூழ்ந்திருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்னை உண்டாக்கின, உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை பிரித்தெடுத்த கர்த்தருடைய அவர் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக உனக்காக செய்து முடிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரோம ராஜ்ய காலகட்டங்களில பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துல போய் 70 ஆண்டு காலங்கள் முடிந்து அவங்க கடந்து வந்து தேசத்துல அவங்க எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டி, அவர்களுக்கு சொந்த வீடுகளை கட்டி, திராட்சை தோட்டங்களை நாட்டி, தோப்புகளை நாட்டி அவர்கள் சுகமாய் குடியிருந்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென்று ரோம ராஜ்யம் எழும்புகிறது. இந்த ரோம ராஜ்யம் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க யூத ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறவர்கள், தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம், தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஆனா அந்த ரோம ராஜ்யம் அமைந்த உடனே அநேக சட்டதிட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டதிட்டங்கள் எல்லாமே யூத ஜனங்களை, தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்களை ஒடுக்குவதற்காகவும், தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு நெருங்கி சேர முடியாதபடி அவங்களை எந்த அளவுக்கு தேவனை விட்டு பிரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களை சோர்வடைய பண்ண முடியுமோ, அத்தனை விதமான சட்டதிட்டங்களையும் அந்த தேசத்துல, ராஜ்யத்துல கொண்டு வந்தார்கள். மாத்திரமல்ல, முழு உலகமும் ரோம ராஜ்ய கட்டுப்பாட்டுல இருந்தபடினால முழு உலகமும் ஒரே மொழியை பேச வேண்டும் சொல்லி கிரேக்க மொழி கலாச்சாரத்தை எங்கும் பரப்பினார்கள். ஒரே மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மாத்திரமல்ல, அநேக விதமான வரிகள், எடுத்ததுக்கெல்லாம் வரி, தொட்டதுக்கெல்லாம் வரி என்று சொல்லி அநேக விதமான வரியை ஜனங்கள் மேல் சுமத்தினார்கள். இப்படிப்பட்ட அந்த காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, எங்களுக்காக குறிக்கப்பட்ட மேசியா வருவார், எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த ராஜ்யத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அநேகர் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள், கர்த்தருடைய திட்டங்களுக்காக காத்திருந்தார்கள், கர்த்தருடைய தரிசனத்துக்காக காத்திருந்தார்கள். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கலாத்தியர் புத்தகம் அதனுடைய கலாத்தியர்கள் நிருபத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்தோத்திரம், கலாத்தியர் 4 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சத்துரு அவன் செய்ததல்ல, தேவனே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுடைய ராஜ்யம் முழு உலகத்துக்கும் கடந்து செல்லும்படி, வேத புத்தகத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப சகல நாட்டின் ஜனங்களும் கிறிஸ்துவின் மூலம் உண்டாகக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, கிறிஸ்துவின் மூலம் உண்டாகக்கூடிய ரட்சிப்பின் விடுதலை சுவிசேஷத்தை கேட்கும்படியாக ரோம ராஜ்யம் என்னென்ன சட்டதிட்டங்கள், என்னென்ன மொழி கொள்கை, எப்படியெல்லாம் அவங்க முழு உலகத்தை இணைக்கும்படி பாதைகளை போட்டாங்களோ, அதையெல்லாம் தேவன் தம் பக்கத்துல திருப்பி தமது ஜனங்களுக்கு நன்மை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். காலங்கள் எப்படினாலும் இருக்கலாங்க, சூழ்நிலைகள் எப்படினாலும் இருக்கலாங்க,
ஆனா உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை பிரித்தெடுத்த, உங்களை அழைத்த கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் அதினதின் காலத்துல உனக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள், மேன்மை, உயர்வுல அவர் கரம் பிடித்து சகலவற்றும் நன்மையாய் நடத்துகிற கர்த்தர். யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், 3ஆம் நாளிலே கானா ஊரிலே நடந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு சாமியும் அவருடைய தாயாரும் சீசர்களும் அங்க கடந்து போனார்கள். அவர்கள் அங்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேத சரித்திரம் சொல்லுகிறது, யூதருடைய திருமண சம்பவம் அப்படிங்கிறது 7 நாட்கள் அவங்க திருமண நாட்களை கொண்டாடுவார்கள். நம்ம நாட்டுல மாதிரி ஒரு நாள் 3 நாளோட முடிவதல்ல. 7 நாட்கள் அவர்கள் விருந்து வைக்க வேண்டும். 7 நாட்களும் அங்க கலிகூறுதல் இருக்க வேண்டும். 7 நாட்கள் அங்க சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை போல அதை கொண்டாடினார்கள் திருமணத்தை. அப்ப பாருங்க, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த 7 நாட்கள் திருமண நாட்கள் அந்த கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல என்றைக்கு அந்த வீட்டுல திராட்சரசம் குறைபட போகிறதோ அதை இயேசு சுவாமி அறிந்திருந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? பாருங்க, தம்முடைய நாமத்தை அறிந்த ஜனம், தமக்காக வாழ்கிற ஜனம், தம் பிதாவின் வாக்கு தத்தத்தின் பிரமாணங்களை அப்படியே கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அந்த குடும்பம் வெக்கப்பட்ட கூடாது, அவமானப்பட்ட கூடாது, நிந்தைக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி இயேசு சுவாமி அவங்களுடைய தேவைகள் என்னதென்று அறிந்து அதை நேர்த்தியாய் செய்து கொடுக்கபடி அந்த 3ஆம் நாளிலே அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு கடந்து வந்தார். அங்க தண்ணீர் தான் இருந்தது. அதை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றி ஒரு மதுரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? சங்கீதம் 105:19 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்பை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவோ அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு அவனை தகுதிப்படுத்தினாராம். ஆண்டவர் அவனுக்குன்னு வைத்த தரிசனங்கள், யோசேப்பை கொண்டு வைத்த தரிசனங்கள், நிறைவேறக்கூடிய திட்டங்கள், தரிசனங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான ஜீவியத்துல யோசேப்புக்கு ஒவ்வொரு காரியங்களை அனுமதித்து அவனை தகுதிப்படுத்தினாராம். அதனுடைய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படிங்கிறது. ஆண்டவர் அவனை எப்படி சிருஷ்டி உருவாக்கணும்னு உள்ளான ஜீவியத்துல உருவாக்க நினைச்சாரோ அதற்கு அவன் தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து கர்த்தர் கூட அவருடைய பிரசன்னம் கூட இருக்கதை உணர்ந்தார் யோசேப்பு. அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோசேப்புக்கு இதை செய்யணும், அவனை இப்படி உயர்த்தணும், அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அதிகாரத்துல கொண்டு வரணும்னு சொல்லி வைத்த அந்த திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்தபோது ஒரு செகண்ட் கூட தாமதிக்கவில்லையா. அந்த மொழிபெயர்ப்புல அழகா சொல்லியிருக்கோம், ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? சரியான நேரத்துல பார்வோனுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டார் அப்படின்னு எபிரேய மொழியில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க மொழியில சரியான நேரத்துல சரியான அவருடைய திட்டத்துல அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஒண்ணு குரோனாஸ் அப்படிம்பாங்க. இந்த குரோனாஸ் அப்படின்னா காலம், மணி, நொடி, நிமிடம், நேரம், வாரம், மாதம், வருஷம் இப்படி கணக்கிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு 25 வயதாகிடுச்சு, 30 வயதாயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னும் திருமணம் நடக்கல, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னும் சொந்தமா ஒரு வீடை கட்டல, எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னும் எனக்கு சொந்தமா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்படி சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை குரோனாஸ். ஆனா இன்னொரு வார்த்தை கைரோஸ் அப்படின்னு இருக்குது. இது தேவனுடைய காலம். இது தேவனுடைய காலம். அதாவது அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த சரியான தருணம், உனக்குன்னு தேவன் திட்டமிட்டு இருக்கிற அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளும்படி
சுதந்திரிக்கக்கூடிய காலத்துக்கு பேரு கைரோஸ். அது எப்படி சுதந்திரிக்க முடியும்? விசுவாசத்தினால, ஆண்டோடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால. பாருங்க, பெங்களூர் பட்டணத்துல ஒரு பெரிய ஊழியக்காரர் பெரிய அளவுல ஒரு ஊழியத்தை செய்து வருகிறாங்க. அவர் வேத மக்கள் எல்லாம் முடித்து ஆண்டவர் இந்த தேசத்துல போய் ஊழியம் செய்யணும். உடனே அங்க கடந்து போனார். அவருக்கு மனைவி, 2 பிள்ளைங்க, ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த வீட்டுல என்ன செய்வாரு, பாயெல்லாம் போட்டு டேபிள்லாம் எடுத்து போட்டு ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு சபை எத்தனை மணி நேரம் எப்படி முறைப்படி நடக்குமோ அப்படி நேர்த்தியா நடத்துவார். பாடல், துதி, ஆராதனை, காணிக்கை பாடல், சங்கீதம் எல்லாமே அவரே தான் செய்ய வேண்டியிருக்கும். காணிக்கை பாட்டு பாடி அவங்களே காணிக்கை போட்டுக்கிடுவாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 5 ஆண்டு காலங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சாம். ஆனா அவர் சோர்ந்தே போகல. கர்த்தரன் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் ஏற்ற காலத்துல இதை நிறைவேற்றுவாரு, கர்த்தர் ஏற்ற காலத்துல இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை, அந்த தரிசனத்தை, அந்த திட்டத்தை விடாம தேவனுக்காக தனியா நின்று விசுவாசத்துல செயல்பட ஆரம்பித்தார். 5 வருஷத்தின் முடிவுல அவர் ஆராதிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடிகாரம் போனான். அந்த குடிச்சிட்டு போன அந்த போதையில போனவன் அப்படி எட்டி பார்த்து, என்னடா ஒருத்தருமே இல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கல் எடுத்து உள்ள வீசிட்டு போயிட்டார். இவர் அந்த கல்லை அப்படி கரெக்டா கேட்சி பிடிச்சு அந்த பிரசங்கத்திலே சொன்னாராம், ஆண்டவர் நீர் கொடுத்த முதல் ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பலிபீடத்துல வைத்தார். அதுக்கு அடுத்த வாரம் ஆராதனை இவர் ஆரம்பிச்சு அப்படி பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது எந்த குடிகாரன் கல்லை தூக்கி வீசினானோ அந்த குடிகாரன் வந்தான். வந்துட்டு கேட்டான், ஆமா நீ யாருயா, உன் மேல கல் எடுத்து வீசிட்டு போன, அதுல இருந்து எனக்கு நிம்மதியே போயிருச்சு, நான் யாருன்னு நீ சொல்றேன், உட்காரு அப்படின்னு அவனை உட்கார வச்சு அன்றைக்கு ஆராதனை நடத்தி அவனுக்கு பிரசங்கம் பண்ணாராம். அதுக்கு அடுத்த வாரம் அவன் குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு வந்தானாம். அது இன்றைக்கு பெருகி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கர்த்தர் அந்த ஊழியத்தை வைத்திருக்கிறான், அந்த ஊழியக்காரனை வைத்திருக்கிறான். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்மளை அழைத்த தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு சின்ன நோக்கம், ஒரு சின்ன திட்டம், ஒரு சின்ன தரிசனத்துக்காக நம்மளை தெரிந்து கொள்ளல. நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. அந்த தரிசனம், அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேறும்படி நம்மளை அழைத்திருக்கிற தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அப்போ அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறும்படி அவர் அதினதின் காலத்துல அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22 இருந்து 35 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த குரோனாஸ் கைரோஸ் அப்படிங்கிறதுக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கும். இந்த குரோனாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்காங்க. ஆண் குழந்தைகள்லாம் கொண்டுன்னு ஒரு சட்டம் போடும்போது மோசே மட்டும் அங்க தப்புவிக்கப்படுகிறான். எந்த ராஜா சட்டம் போட்டாரோ அதே ராஜா வீட்டுல மோசே வளர்க்கப்படுகிறான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கோம், மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க, அதனுடைய 23வது வசனம் சொல்லுது, அவனுக்கு 40 வயதான போது தேவனுடைய அந்த திட்டம், அந்த தரிசனம், அந்த குறித்த காலமோ அப்படிங்கிறது அறியாம மாம்சீகத்துல செயல்பட ஆரம்பிச்ச. தேவனுடைய அந்த குறிப்பிட்ட காலம், அந்த திட்டம், தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ளாம தானே சுயமா செயல்பட ஆரம்பித்தார். மாம்சீகத்துல, ரத்த சம்பந்தத்துல, உணர்ச்சிகள்ல அவர் செயல்பட ஆரம்பித்தார். அங்க நடந்தது என்ன? மோசே அவமதிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், கொலைகாரனாக மாறிட்டாரு. அந்த ஸ்தானத்தையே விட்டுட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டார். திரும்ப ஒரு 40 ஆண்டு காலம் கழித்து ஒரு நாள் கர்த்தர், இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, மாம்சீகத்துல, மனுஷீகத்துல
உணர்ச்சிகள்ல செயல்படுறீங்க, அதுக்கு பேர் தான் குரோனாஸ். ஆனா திரும்ப மோசேக்கு 80 வயதாகும் போது எரிகிற முட்செடியின் நடுவில கர்த்தர் மோசேக்கு தரிசனமான. இப்ப கர்த்தர் மோசேயை அழைத்தார். மோசே நீ வா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய திட்டம் வச்சிருக்கேன், அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய காலம் வா அப்படின்னு சொல்லும்போது மோசே சொன்னாரு, ஆண்டவரே நான் திக்குவாய, நான் மந்த நாவுள்ளவன், என்னால முடியாது, நீ வேற யாரையாவது அனுப்பும் அப்படிங்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாங்க, இல்ல மோசே, நான் உன்னைத்தான் திட்டம் பண்ணியிருக்கிறேன், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை எனக்கு தேவை, நான் செயல்படக்கூடிய காலம். அதனுடைய 7:35-36 வாசித்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களால் மறுதலிக்கப்பட்ட அந்த மோசே தானே தேவ முட்செடியில் அவனுக்கு தரிசனமானவர், தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவனே அந்த ஜனங்களை அங்க அந்த எகிப்திலிருந்து இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்தையும் சிவந்த சமுத்திரத்தையும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஒரு அலையில சொல்லுவோமா, தேவனுடைய, அதுக்கு பேர் தாங்க கைரோஸ். அந்த தேவனுடைய காலம், தேவனுடைய சரியான தருணம், தேவனே திட்டமிட்ட அந்த காலங்கள் வந்தபோது கர்த்தர் மோசேய மீட்பனாக தலைவனாக ஏற்படுத்தி அற்புதங்களிலும் அடையாளங்களையும் செய்யும்படி வைத்தான். ஒரு அலையில சொல்லுவோமா, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ மாம்சீகத்துல பிரயாசப்பட்டு போராடி தோத்து போய் வேதனையோடு வெறுமையோடு நிற்கிறாயோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த காலங்கள் மாற்றி இது ஒன்ன உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, உனக்கு நன்மை செய்வதற்கென்று கர்த்தர் முன்குறித்த காலம். ஒரு அலையில சொல்லுவோமா. அப்ப இந்த குறித்த காலத்துல அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் இயேசு, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா. இந்த காலங்கள்ல நாம தெளிவான தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், தெளிவான தேவ தரிசனம் நமக்குள்ள எப்பவுமே ஓடணும், தெளிவான கர்த்தருடைய இந்த விசுவாசம் நமக்குள்ள வாழணும், அதுக்கு இடம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர்கள் நிருபம் 6 அதிகாரம் 10-13 வசனம் முடிய நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 10-13 முடிய. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இன்னைக்கு உலகம் எப்படிலாம் உலகத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், எப்படிலாம் திட்டங்கள் போட்டு முன்னேறலாம் அப்படின்னு உலகம் ஞானம் இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஏன் பலப்படும்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்துக் கொள்ளுங்க. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் யுத்தத்துக்கு அந்த காலத்துல போற வீரன் வெளிப்புறமான ஒரு ஆயுதத்தை அணிவான். ஆனா இங்க சொல்லப்பட்ட இந்த சர்வாயுத வர்க்கம் உன்னுடைய உள்ளான ஜீவியத்துல தரிப்பிக்கப்படுகிறது. ஒரு அலையில சொல்லுவோமா. அப்ப இந்த உள்ளான இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஏன் தரித்துக் கொள்ளணும்னா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. அதனுடைய 12வது வசனம் சொல்லுது பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின், நல்லா கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவோ சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவோ திராணியுள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்துக் கொள்ளணுங்க. ஒன்று, அந்த காலத்தை கரெக்டா நம்ம அறியக்கூடிய ஞானத்தை தேவனிடத்துல பெற்றுக்கணும். அந்த விசுவாசத்துல நடக்கணும். தரிசனத்தை நீங்க விட்டுறக்கூடாது, திட்டங்களை விட்டுறக்கூடாது, தேவனுடைய நோக்கங்களை விட்டுறக்கூடாது. இரண்டாவது, பிசாசின் தந்திரங்களை அறியணும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்துக் கொள்ளணும். தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்துல தானியேல் அந்த எரேமியா புத்தகத்தை தேடி எடுத்து, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை தேடி எடுத்து அதை வாசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த 70 ஆண்டு காலம் யூத ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்காங்க. அந்த அடிமைத்தன காலங்கள் முடிய போகிறது. அப்ப அந்த அடிமைத்தன காலங்கள் முடிந்து அவங்க சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய காலம். அப்ப அந்த சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியான அந்த காலங்கள் வந்தபோது அவர் அதை வாசித்து அறிந்து கொண்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார், அறிந்து பேசுகிறார். நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம், அதை நிமித்தம் நாங்க இப்படி அடிமையாகிட்டோம், சுதந்திரத்தை இழந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் நீ எங்கள் பாவங்களை மன்னிச்சு எங்களை நினைவு கூர்ந்து திரும்ப உங்க சுதந்திரத்துக்கு நேரம் நடத்துங்க அப்படின்னு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பெறுகிறார். அதுக்கடுத்து 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த வெளிப்பாடுகள், அந்த ஞானத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார். 21 நாள் ஜெபிக்கிறார், பதில் வரல. அப்பதான் ஏன் பதில் வரல? ஆனாலும் அவர் ஜெபத்தை விடாம ஊக்கமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஊக்கமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் ஒரு ரகசியம் அவருக்கு வெளிப்படுகிறது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார், ஒரு தேவதூதனை பார்க்கிறார். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தை நீ அப்படி என்னைக்கு நீ முழங்கால் போட்டையோ, என்னைக்கு நீ தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சையோ, அப்பவே உனக்கு பதில் வந்துருச்சு. நான் அதை எடுத்துக்கொண்டு உன்னை சந்திக்கும்படி வந்தேன். 13வது வசனம் பாருங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். நல்லா கவனிங்க. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்துல சொல்லும்போது, மேதியனாகிய தரியுவின் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. நல்லா கவனிங்களேன். இந்த பெர்சியனாகிய கோரேசுடைய காலம், தரியுவின் ராஜ்ய காலத்திலும் தானியேல் தான் அதிபதியா இருக்கிறார். எல்லா அதிகாரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியில ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருக்கிறது போல இது நல்ல மறைவான ஒரு வெளிப்பம், நல்ல ஒரு சத்தியம். கவனிங்க. இந்த பூமிக்குரிய எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டுக்குரிய வான மண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனைகள் உண்டு. அப்ப தானியேல் ஜெபிக்கிறார். அந்த மேதிய, அந்த பெர்சிய, அந்த ராஜ்யத்தின் மேல் வானத்துல அந்த பொல்லாத ஆவியின் சேனையின் மண்டலத்துல ஒரு காரியம் நடக்குது. அங்க ஒரு பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி இருக்கிறான். பூமியில ஒரு பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி கோரேஸ். வானு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவியின் சேனையில ஒரு பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற அந்த தூதனை முன்னேறி செல்ல முடியாதபடி தாமதப்படுத்துகிறான். தடுத்து நிறுத்தி என்ன செய்யறான்? தாமதப்படுத்துகிறான். அப்ப அந்த தாமதப்படுத்துகிற ஆவியை ஜெயிக்கும்படி மிகாவேல் அங்க வந்து அவருக்கு உதவி செய்கிறான்.
இந்த தாமதப்படுத்துகிற ஆவி இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்குதுங்க. அந்த தாமதப்படுத்துகிற ஆவி எப்படிலாம் செயல்படும்னா, ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படும் போது அந்த ஆவி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த தரிசனம், உனக்குன்னு கொடுத்த குடும்பம், வாழ்க்கை, ஆசீர்வாதம், திட்டங்கள், தரிசனங்கள், ஊழியங்கள், உனக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல நீ சந்தேகப்படக்கூடாது. அந்த சந்தேகப்படும் போது ஆவியில மாறுபாடு உண்டாகும். இந்த தாமதப்படுத்துற ஆவிக்கு நம்மளே வாசலை திறந்துருவோம். அடுத்து, உலக காரியங்கள் அதிகமா ஈடுபடுறவங்க, தேவனுடைய பிள்ளைங்க உலக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷியோடு தொடர்புல அதிகமா இருக்கக்கூடாது. ஒண்ணு, அந்த ஆவி சந்தேகப்பட வைக்கும் ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல. ரெண்டாவது, இந்த கவனத்தை அப்படி திசை திருப்புறது. எப்படி திசை திருப்போம்? உலக காரியங்கள் அதிகமா ஈடுபட வச்சு, உலக காரியங்கள் அதிகமா கேட்க வச்சு, உலக காரியங்களை அதிகமா பார்க்க வச்சு, ஆண்டவரை நோக்கி அவருடைய தரிசனம், வாக்கு தத்துவம், திட்டங்களை, இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தைகளை அப்படி கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பிடுவோம். ரெண்டாவது, அந்த எப்படி கவனத்தை திசை, ரெண்டாவது காரியம்னா, தேவனுக்கு பிரியமே இல்லாத, தேவனை அறியாத ஜனங்களோடு அதிகமா தொடர்பை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நேரம் அவங்களோட ஐக்கியம் பாராட்டி கவனத்தை திசை திருப்பி கொண்டு வருவாங்க. மூணாவது, இவங்க வாழ்க்கையில் ரெண்டும் நடந்துச்சுன்னா, சந்தேகமும் அவங்களுடைய கவனம் தேவனை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, சபையை விட்டு அப்படி திசை திருப்பப்பட்டுருச்சுன்னா செப வாழ்க்கை குறைஞ்சு போகும். ஒரு தேவ மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை குறையும் போது அவங்களுக்கு சுத்தி அரணாய் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்புங்கிற மதில சேதம் உண்டாகும். அவங்களுக்குள்ள இந்த சூழ்நிலை பயம், சோம்பலை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்க பார்த்துருவாங்க. இதுதான் சத்துருவின் திட்டம். தாமதப்படுத்துகிற ஆவி இப்படித்தான் உள்ள வரும். ஒண்ணு, சந்தேகத்தை உண்டாக்கும். ரெண்டாவது, கவனத்தை எங்கேயோ நம்ம போக வேண்டிய கவனத்தை திசை திருப்பி விடும். மூணாவது, பயமும் சோமலையும் கொடுத்து முன்னேறி போக முடியாம முடக்கும். இந்த நெகேமியா புத்தகம் 6 அதிகாரம் 1-4 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியாவும் அவரோடு கூட சேர்ந்த ஜனங்களும் அவங்க அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கும் போது ஓனே அப்படிங்கிற சமனான வெளியில சந்திக்கும்படி அந்த ஓன சன்பலாத்தும் தொபியாவும் அவனை அழைப்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் வந்துட்டா என் வேலை தாமதமாகிரும். அந்த தாமதப்படுத்துகிற ஆவி பாருங்க, வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு பேசுவோம் அப்படிங்கிற தந்திரம் பண்ணி அழைக்குது. அது நெகேமியா அறிந்தபடினாலதான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், அந்த வேலையை ஆகவே நான் கூப்பிடுற இடத்துக்கு நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இதாங்க கவனத்தை திசை திருப்புறது. இந்த தாமதப்படுத்துகிற ஆவி தேவ ஜனங்களுக்குள்ள வரும்போது என்னெல்லாம் எப்படி காரியம் நடக்கும் அப்படின்னா, கை அருக அப்படி ஆசீர்வாதமும் மேன்மையும் வரும், அப்படியே கை நழுவி போயிருங்க. ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், மிக ரொம்ப கிட்ட வர்றது மாதிரி இருக்கும். தற்காலிகமா அது வலிமை போயிடும், இல்லாட்டி அது இழுபறி ஆகிரும். இப்பமா பிறகா அப்படின்னு இழுபறி ஆகிரும். ரெண்டாவது, காரணமே இல்லாத, சம்பந்தமே இல்லாத தடைகள் இருக்குமா. எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கும், சம்பந்தமே இல்லாம அப்படியே பிளான் காரியம் அப்படியே நின்றோம். நம்ம சொல்லுவோம்ல, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிமா, பாத்தீங்களா. மூணாவது, அந்த ஆவி இருக்குதுன்னா எப்படி கிரியை செய்யும்னா, அதை எப்படி பார்க்கணும்னா, மனசோர்வும் விரக்தியும் கொடுத்து, நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாகிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து தேவனை முறுமுறுக்க வச்சு. அதனாலதான் யோபுவின் மனைவி அந்த முறுமுறுப்பு வரும்போதுதான் தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல பெரிய சத்தியம் இருக்கு தெரியுமா. யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை குற்றி எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தாங்க. இந்த காலத்துல ஆண்டவர் யோபு
ரெட்டிப்பான நன்மையின் ஆசீர்வாதத்துல நிரப்பி தீர்க்க ஆயுச கொடுக்க விரும்பினாங்களாம். இது தேவனுடைய திட்டம். ஆனா சத்துரு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் தாமதப்படுத்துற அந்த கிரியை எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கர்த்தர், அதனாலதான் யோபு அந்த முடிவுல சொல்லும்போது, தேவரீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அழகா சொல்லுவாரு. தேவரீர், என் வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, என்னெல்லாம் நடக்குது, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். ஆனா நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில எனக்குன்னு, என் சந்ததிக்குன்னு, என் குடும்பத்துக்குன்னு, என்ன கொண்டு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சகலத்தை என் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ உங்களுக்கு எனக்கு செய்வாரா மாட்டாரா? செய்கிற கர்த்தர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்ல, தரிசனங்கள்ல சந்தேகம் வந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய கவனம் கிறிஸ்துவுக்கு நேரா, ரட்சிப்புக்கு நேரா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா, நம்முடைய குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேரா இருக்கணும்படி நம்முடைய கவனத்தை எங்கே உலகத்துக்கு நேரா திருப்பிடக்கூடாது, திசை திருப்பிடக்கூடாது. பயமும் சோம்பலும் ஜெப வாழ்க்கையை குறைச்சு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் முடக்கி போட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு முன்னேறிட்டு இருக்கோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அந்த 15 அதிகாரம் 22 28 முடிய வாசித்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். கானானிய ஸ்திரின்னு ஒரு அம்மாவை குறித்து சொல்லியிருக்கோம். தன் மகள் பிசாசின் பிடினால் கொடிய வேதனைப்படுகிறா, நீர் சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பின்னாடி கூப்பிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை மார்த்தரம் சொல்லவே மாட்டாங்க. சீசர்களுக்கு அது தொந்தரவாயிரும். ஆண்டவரை, அவ எவ்வளவு நேரம் கூப்பிட்டு பின்னாடி வந்துட்டு அவளை அனுப்பிவிடும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, இல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, மேஜிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன துணிக்கை கூட நாய்க்குட்டி சாப்பிடுமே, அந்த அப்பத்தில் இருக்கிற ஒரு துண்டு எனக்கு போதும். அவங்க அர்த்தம் கேட்பாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுவாங்க, அந்த நிலைமையில ஆண்டவரை விடாம பின்பற்றா பாருங்க. அந்த அப்பத்திலிருந்து வரக்கூடிய சின்ன துணிக்கு போது என் பிள்ளைய சுகமாக்கும். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் போவோம், பிள்ளை சுகமாகி இருக்கிறான். ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அந்த அம்மாவுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்றது என்ன? தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுறாங்க. ஆண்டவரோட கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை பின்பற்றுதலும் ஜெப வாழ்க்கையும் என்னைக்கும் குறைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றுதலும் ஜெப வாழ்க்கை குறையுதுன்னா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிக்கு எங்கேயோ வாசலை திறந்துட்டோம்னு அர்த்தம். அதுல கவனமா எச்சரிக்கையா இருக்கும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரம் 1 அதான் சொல்லப்பட்டிருக்கும். சோர்ந்து போகாம எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய 7, 8 வசனம் சொல்லும் பாருங்க. அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் ஜெபத்தை அவர் மறப்பதில்லை. உன்னுடைய பிரயாசத்தை அவர் மறப்பதில்லை. நீ ஆண்டவருக்காக காண்பிக்கிற வைராக்கியத்தை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. இது உனக்குன்னு குறித்த காலம். உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை கனம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் உன்னுடைய தேவன். அவர் உன் கூட இருக்கிறாங்க. அவர் உனக்கு சொல்றாங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? காணா ஒரு கல்யாண வீட்டுல நேர்த்தியா அவரால் செய்ய முடிந்தது என்றார். ரோம ராஜ்யத்தின் சட்டதிட்டம், முழு நாட்டை இணைக்கக்கூடிய பாதை, ஒரே மொழி அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. ஆனா இயேசு சுவாமி இந்த பூமிக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து போனதுக்கு அப்புறம் முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போவதற்கு கர்த்தர் ஏதுவாய் மாற்றினார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஓ வாழ்க்கையில ஒரு கைரோசை காலத்தை உண்டாக்கி இருக்கிற கர்த்தர். மோசையை உயர்த்தின கர்த்தர். உன்னை உயர்த்தும்படி அவர் தம்முடைய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீ சோர்ந்து போகாத. அவர் சகலத்தை அதினதின் காலத்துல உனக்குன்னு கொடுத்ததை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட சத்தியத்தின்படி
ஒப்பு கொடுத்து